அனைவருக்கும் வணக்கம். வாசகர் வட்டத்தின் 26வது நிகழ்வுக்கு வந்திருக்க அனைவருக்கும் வருக வருக என வரவேற்கிறேன். முதலில் தமிழ் தாய் வாழ்த்து. கடலுடுத்த நிலமடந்த கிழியொழுகும் சீராரும் வதனமென திகழ் வரத கண்டநிதி கணமும் அது பிறந்த காவிடங்கள் திருநாடும் பக்க சிறு நிழலும் பரிசனமுமே திலக வாசனை போல் அனைத்தும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இன்ப பெரும் தமிழனவே தமிழனவே உன் சீரிழமை பிறந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. சரி, ஆரம்பிக்கலாமா? ஸோ எந்த ஒரு விஷயமுமே லைக் 25 வாரம் கடந்து போறதுங்கிறது லைக் ஒரு வெற்றி ஒரு ஸ்டார்டிங். லைக் ஒரு படமே பார்த்தீங்கன்னா வெள்ளி விழான்னு ஆரம்பிப்போம். ஸோ வெள்ளி விழாங்கிறது எந்த ஒரு இயக்கத்துக்குமோ இல்லை எந்த ஒரு நிகழ்வுக்குமே வந்து ஊக்கப்படுத்தக்கூடிய ஒன்று. ஸோ அப்பேற்பட்ட விஷயத்துல நம்ம 25 வாரம் கடந்து 26வது வாரத்துல நம்ம இப்போ அடி எடுத்து வைக்கிறோம். ஸோ அதுக்கு நாங்கள் மட்டும் இல்லை, இதெல்லாம் நம்ம சேர்ந்து கூடி இழுக்கக்கூடிய ஒரு தேர். ஸோ அதுக்கு உங்களுடைய அத்தனை ஆதரவுக்கும் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இன்னைக்கும் இந்த நிகழ்வு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு தான். ஒன்றில் 2 கதைகள் உதயா மற்றும் வேம்பு வந்து இன்னைக்கு வழங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கவிஞர் குருமூர்த்தி அவர்களின் புத்தகத்தையும் இங்கே அறிமுகம் செய்ய இருக்கிறோம். ஸோ இன்றைய நிகழ்வும் நமக்கு ஒரு சிறப்பான நிகழ்வாக உங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் இங்கே கொடுக்கக்கூடிய நேரம் நன்றதாக நல்ல இனிமையாக நேரமாக இருக்கும் என்பதை நாங்கள் உறுதி செய்கிறோம். ஸோ முதல் கதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உதயா பேச இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பேசாத ஒரு ஆசிரியர் கீரா என்ற அன்போடு அழைக்கப்படுகிற கி ராஜநாராயணன் அவர்களின் நாற்காலி என்ற புத்தகத்தை வந்து வழங்க இருக்காங்க. உதயா இதுக்கு முன்னாடி ஒரு கதையை நம்ம வாசகர் வட்டத்திலையும் வழங்கியிருக்காங்க. அது வந்து ஒரு உணர்வுபூர்வமான கதை. லைக் அன்னைக்கு அவங்க சொல்லும் போது நிறைய பேர் நம்மளை அழுக வச்ச ஒரு கதை. ஸோ அது மாதிரி இதுவும் ஒரு நல்ல புத்தக விரிவுரையா இருக்கும்னு நாங்கள் நம்புறோம். நாங்கள் உதயா. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நான் எடுக்க போற புத்தக பேர் வந்து நாற்காலி. ஆசிரியர் வந்து கி ராஜநாராயணன். இவர் வந்து 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளும் நிறைய நாவல்களும் எழுதியிருக்காங்க. இவரோட சிறுகதைகள் எப்போதுமே வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் நகைச்சுவையாகவும் இருக்கும். இந்த கதை வந்து எங்க ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பக்கத்து வீட்டில் வந்து ஒரு நாற்காலி வாங்கினாலோ இல்லை வந்து வேற அவங்க வீட்டுக்கு போய் நம்ம வந்து ஒரு ஆச்சரியமா போயோ நாற்காலி வாங்கியிருக்காங்க நம்ம போய் பார்ப்போம், போய் பார்க்குறதோ இல்லை அவங்க வீட்டில் போய் உட்காந்து பார்க்குறதோ ஒரு ஆர்வத்தோட போய் பார்க்குறதோ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்ததே இல்லை. ஏன்னா நம்ம நாற்காலி வந்து நம்ம டெய்லி யூஸ் நம்ம வீட்டில் வந்து எல்லார் வீட்லையுமே ஒரு 2 3 நாற்காலி இருக்கும். பக்கத்து வீட்டில் நாற்காலி வாங்காத போய் ஒரு அதிசயமா போய் நம்ம போய் பார்க்க மாட்டோம். இப்பெல்லாம் வந்து கார் வாங்கினாலே யாரும் போய் அதிசயமா போய் பார்க்கறது இல்லை. ஏன்னா நம்ம இருக்கிற காலகட்டம் டெய்லியும் ஒன்று புதுசா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால அது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாவோ எதையுமே நம்ம பார்க்கறதே கிடையாது. ஸோ இந்த கதை வந்து 1953ல நடக்குது. இந்த கதை வந்து எப்படின்னா ஒரு நாற்காலியை வந்து ரொம்ப அதிசயமா ரொம்ப அபூர்வமா பார்த்துட்டு இருந்த காலகட்டம் இது. ஸோ இது வந்து ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா ஒரு 1953 அந்த காலகட்டத்துல ஒரு ஒரு கிராமத்துல ஒரு வீடு இருக்கு. அந்த கிராமத்துல வந்து நாற்காலினா என்னன்னே தெரியாது. நாற்காலினா அந்த ஊர்ல வந்து யார் வீட்லயுமே நாற்காலி கிடையாது.
அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு வீடு. ஸோ ஒரு வீட்டில் ஒரு அம்மா அப்பா ஒரு 4 பிள்ளைங்க எல்லாருமே இருக்காங்க. அப்போதைக்கு அவங்க வீட்டில் ஒரு விருந்தாடி வராங்க, சப் ஜட்ஜின்னு சொல்லிட்டு விருந்தாடி வராங்க. அவர் வந்து ஒரு வேஷ்டி சட்டை கட்டியிருந்தாலும் பரவாயில்ல, அவர் வந்து ஒரு கோட் சூட் போட்டுட்டு வராரு. வரும்போது அவங்க வீட்ல இருந்து யார் உள்ள வந்தாலும், அந்த காலத்துல யார் வீட்டுக்கு விருந்தாடி வந்தாலும் நம்ம ஜமுக்காலம் போட்டு அவங்கள கீழ உட்கார வைப்போம். ஸோ இவரு வந்து ரொம்ப படிச்சவரு. அவங்களுக்கு என்னன்னா ரொம்ப படிச்சிருக்காரு, படிச்சவரு, கோட் சூட்லாம் போட்டுட்டு வராரு, நம்ம கீழ எப்படி உட்கார வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்ல வந்து ஒரு முக்காலி இருக்கு. முக்காலி வந்து நமக்கு எல்லாம் தெரியும், அது ஒரு 3 கால் தான் இருக்கும், அதுல ரொம்ப பார்த்து தான் உட்காரணும். முக்காலி போட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்றாருன்னா, முக்காலியில வந்து பார்த்து தான் உட்காரணும். நமக்கு வந்து இந்த நடுப்பகுதியில நேரா போய் உட்கார்ந்தா மட்டும்தான் நம்ம வந்து விழாம இருப்போம். இல்ல விளிம்புல கை வச்சு உட்கார்ந்தாலோ, நம்ம வந்து வேற மாரி உட்கார்ந்தாலும் நம்ம விழுந்துருவோம். ஸோ வந்து எல்லாரும் அவங்க வீட்ல வந்து அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்ல வராங்க. நீங்க பார்த்து உட்காருங்கன்னு சொல்லும்போதே, அவர் வந்து விழுந்துடுறாரு. அவர் ரொம்ப வந்து குண்டா இருக்கிறதுனால அவர் விழுந்தோனே, அந்த பசங்களுக்கெல்லாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரே சிரிப்பா வந்துடுது. அப்படின்னு சொல்லி இந்த 4 பிள்ளைகளும் வந்துட்டு கொல்லைப்புறத்துல போய் சிரிச்சுட்டே இருக்காங்க. வந்து சிரிக்கிறாங்க. அந்த அந்த சப்ஜட்ஜ் வந்து விருந்தாடி எப்படி விழுந்தாங்க, எப்படி விழுந்தாங்கன்னு சொல்லி சொல்லி காமிச்சு எல்லாம் அந்த சிரிச்சுட்டே இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டமா போயிடுது. என்னடா இது நம்ம வீட்டு விருந்தாடி வந்து முக்காலியில உட்காந்து விழுந்துட்டாரே அப்படின்னு சொல்லி. இந்த பிள்ளைங்க வந்து கொல்லைப்புறத்துல திருப்பி அந்த சிரிப்பு கம்மியாக கம்மியாக மறுபடியும் மறுபடியும் அந்த விருந்தாடி எப்படி விழுந்தாங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லி அந்த குட்டி தங்கச்சி வந்து செஞ்சு செஞ்சு காமிக்கிறா. அவங்க பசங்க எல்லாம் சிரிச்சு சிரிச்சு ஓஞ்சு மறுபடியும் வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்தோடனே அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா போயிடுது. என்னடா அது அந்த விருந்தாடி வந்து கீழே விழுந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் வந்து அவங்க வீட்ல வந்து ஒரு முடிவு எடுக்கப்படுது. ஓகே, நம்ம வீட்ல வந்து ஒரு நாற்காலி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அந்த விவாதத்துல இருக்கும்போது அவங்க பெத்தனான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அண்ணா இருக்காரு. அவரு வந்து சொல்றாரு, நம்ம வந்து நம்ம நாற்காலி வாங்கலாம். என்ன வாங்கலாம்? எப்படி எங்க போய் வாங்கலாம்ன்னு சொல்லி அவங்க அப்பா வந்து கேட்டுட்டு இருக்கும்போது, ஆ அவரு சொல்றாரு, நம்ம வந்து ஆ இதுல 2 பிரச்சனை இருக்கு. என்னன்னா, நாற்காலினா எப்படி இருக்குன்னு ஒரு பார்வைக்கு கூட ஒரு நாற்காலி கிடையாது அந்த ஊர்ல. அப்புறம் அந்த நாற்காலி செய்யறதுக்கும் ஒரு தச்சனும் கிடையாது அந்த ஊர்ல. சோ இதெல்லாம் என்ன பண்றது அப்படிங்கும்போது, ஒரு பெத்தண்ணன் சொல்றான், இது மாரி நம்ம பக்கத்து ஊர்ல வந்துட்டு ஒரு தச்சன் இருக்கான். அந்த தச்சன் வந்து ரொம்ப நல்லா ஆ ம நல்லா வந்து ப நாற்காலிலாம் செய்வாங்க. வந்து போன வருஷம் வந்து கவர்னர் கூட வந்து அந்த நாற்காலிய பார்த்து நல்லா செஞ்சிருக்காரேன்னு சொல்லி பாராட்டிட்டுலாம் போயிருக்காரு. அந்த தச்சன பிடிப்போம் அப்படின்னு சொல்லி பெத்தண்ணா சொல்றான். ஆ சரி, ஓகே. இல்லன்னா வந்து அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, நம்ம வந்து நகரத்துல போய் நாற்காலி வாங்கிரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க அப்பா சொல்றாங்க, நகரத்துலலாம் போய் வாங்குனா உறுதியாலாம் இருக்காது. நம்ம தச்சன கூப்பிட்டே செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் முடிவு எடுக்குறாங்க. அப்புறம் போய் ஒரு வேலையாளிய கூப்பிட்டு, ஆ அந்த பக்கத்து ஊர்ல தச்சன போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கூட்டிட்டு வந்து நம்ம நாற்காலி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே முடிவு பண்றாங்க. பண்ண உடனே அப்புறம் வந்து அதுக்கப்புறம் என்ன விவாதம் வருதுன்னா, நாற்காலி வந்து எந்த மரத்துல செய்றது அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் வருது. அதுக்கெல்லாம் அவங்க பாட்டி சொல்றாங்க, தேக்கு மரத்துல செய்யலாம். தேக்கு மரம் வந்து ரொம்ப லேசா இருக்கும். தூக்குறதுக்கு, கொல்றதுக்கு எல்லாம் கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். ஆ உறுதியாவும் இருக்கும்னு அவங்க பாட்டி சொல்றாங்க. அப்படின்னு இது விவாதம் பண்ணிட்டே இருக்கும்போது, அவங்க தாய் மாமா வராங்க. அதாவது அவங்க அம்மாவோட அண்ணா வராங்க. உள்ள வந்தோனே, உடனே வந்து அந்த பிள்ளைங்கலாம் வந்து மாமா வராரு, மாமா வராருன்னு சொல்லிட்டு, அந்த முக்காலிய தூக்கிட்டு கொண்டு வந்து, மாமா இதுல உட்காருங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன உடனே குடும்பமே சிரிக்குது. ஏன்னா அந்த முக்காலி வந்து ஆல்ரெடி லாஸ்ட் டைம் வந்து விருந்தாளி உட்காந்து விழுந்துட்டார்ல. அதனால வந்து ஓகே அப்படின்னோன உடனே வந்து அவங்க மாமா வந்து, "முக்காலிலாம் எனக்கு வேண்டாம். நான் எப்போதும் இந்த வீட்டுக்கு வந்தா ஒரு தூண்ல தான் நான் சாஞ்சு உட்காந்துப்பேன். அதனால சொல்லிட்டு நான் அங்கேயே போய் உட்காந்துக்கிறேன்னு" சொல்லிட்டு அவங்க மாமா வந்து அந்த தூண்ல சாஞ்சு உட்கார்றாரு. அந்த மாமாவுக்கு முடி ஜாஸ்தி. கொண்டெல்லாம் கட்டியிருப்பாரு. பழைய காலத்து ஆளு. அவரு வந்து வந்த உடனே கொண்டையெல்லாம் அவுத்துட்டு மறுபடியும் ஒரு கொண்ட கட்டிக்கிட்டு, அப்படியே கால நீட்டி போட்டு உட்காந்துருக்கிறாரு. அவங்க பசங்களுக்கெல்லாம் எப்பவுமே வந்து இந்த மாமா மேல ஒரு வெறுப்பா இருக்கும். ஏன்னா, அவங்க மாமா வந்து கொஞ்சம் கஞ்ச பிசுனாரியா இருப்பாரு. அதனால அவங்க மாமா எப்பவுமே கேலியும், கிண்டலியுமா எப்ப பாரு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க மாமாவ. அவங்க அம்மாவுக்கு அது பிடிக்காது. என்னடா இது நம்ம அண்ணன வந்து இப்படி கிண்டல் பண்றாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க உடனே வந்து அவங்க அம்மா எப்போதும் திட்டுவாங்க. "கழுதைகளா வாய மூடுங்க" அப்படின்னு சொன்னோனே, அந்த பசங்கலாம் வாய மூடிடுங்க. இதுதான் எப்போதும் நடந்துட்டு இருக்கிறது. அவங்க மாமா வந்து அவங்க மாமா எப்படின்னா,
எப்போதும் வீட்டுக்கு வந்தோம்னா எல்லாரையும் பார்த்துட்டு கொல்லப்புறத்துல போய் அவங்க வீட்டுல ஒரு பசுமாடு இருக்கும். அந்த பசுமாடு ஒரு கண்ணுக்குட்டி இருக்கும். எப்போதும் அதை போய் தடவிலாம் பார்த்துட்டு அது கூட கொஞ்ச நாள் டைம் நின்றுட்டு உள்ள வந்துதான் அதுக்கப்புறம் எல்லார்கிட்டயும் பேசுவாரு. ஏன்னா அந்த மாடு வந்து அவங்க தங்கச்சிக்கு இவரு தான் வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த தாய்மாமா தான் வந்து அந்த மாடு பசுமாடு வாங்கி கொடுத்துருக்காரு. இவங்க வந்து உட்காந்தோன்னா அவங்க அம்மா வந்து அந்த பசுமாட்டுல பால் கறந்து அந்த தயிர் பண்ணி மோர் பண்ணி இவங்க இவங்க மாமா இவங்க அம்மா வந்து அவங்க அண்ணனுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே பசங்களுக்குலாம் அந்த மோர் பார்த்தோன்னா பயங்கர வாசமா நமக்கும் நம்ம அம்மா கொடுக்க மாட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் வந்து இது மாமா வந்து எப்ப வந்தாலும் இந்த மோர் குடிக்க தான் வராருன்னு பசங்களுக்குலாம் ஒரே நினைப்பு. அதுவும் மாடு வேற அவங்க தானே வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த பாலெல்லாம் வந்து கறந்து முடிச்ச உடனே அந்த மாடும் அந்த கண்ணுக்குட்டியும் வந்துட்டு கூட்டிட்டு போயிடுவாரு மாமா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கே ஒரு நினைப்பு. ஆஹ் அப்படின்ட்டு எல்லாம் மோரெல்லாம் மாமா குடிச்ச பிறகு என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு மாமா கேக்குறாரு. இதை மாதிரி நாற்காலி பண்ணலான்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னோடனே அப்பனா எனக்கு ஒரு நாற்காலி வேணும் அப்படின்னு சொல்லி எங்க மாமா கேக்குறாங்க. ஆம், நாற்காலியா சரி ஓகே அவங்க அப்பா வந்து சரி 2 நாற்காலியா செஞ்சிடலாம்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அடுத்தது மறுபடியும் வந்து நாற்காலி எதுல செய்யலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் விவாதம் வரும்போது அவங்க மாமா சொல்றாங்க வேப்ப மரத்துல செய்யலாம் அப்படின்னு சொல்லி வேப்ப மரத்துல செஞ்சுச்சோம் கொஞ்சம் குளுமையாவும் இருக்கும், மூலவியாதி அதெல்லாம் வராது அப்படின்னோடனே அதுக்கப்புறம் அவங்க அத்தை சொல்றாங்க இல்ல நம்ம வந்து அதுல அந்த தேக்கு மரம் இந்த வேப்ப மரம் இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப வெளிர் நேரத்துல இருக்கும், இதெல்லாம் வேண்டாம். வந்து எனக்கு வந்து இந்த எள்ளுப்பு நாக்கு கலரு அதாவது இந்த கருப்பு கலர்ல நல்ல கருப்பு கலர்ல பளபளன்னு வந்து நாற்காலி இருந்தாதான் நல்லா இருக்கும், அதனால அதிலேயே செஞ்சிடலாம் அப்படின்னோடனே எல்லாரும் அதுக்கு ஓகே சொன்னோன்னே உடனே வந்து தச்சன் கிட்ட ஆர்டர் கொடுக்குறாங்க 2 நாற்காலி வேணும் அப்படின்னு சொல்லி. சரின்னு சொல்லி அப்புறம் அதுக்குள்ள அந்த இந்த இடைப்பட்ட நாட்கள் இந்த 2 வாரத்துல வந்து பசங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நாற்காலி எப்படா வரும்? எப்படா வீட்டுக்கு வரும்? எப்படா வந்து உட்காந்து பார்க்கலாம்? அது எப்படி இருக்கும்? எல்லாரும் கற்பனை செஞ்சு பார்க்குறாங்க. எப்ப வரும்? அது எப்படி இருக்கும்? எப்படி உட்கார்றது? அதெல்லாம் வந்து அப்படியே திங்க் பண்ணி அப்படியே போய் கடைசியில 2 நாற்காலியும் வீட்டுக்கு வருது. வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, ஆ 2 நாற்காலியும் ஒரே மாரியே இருக்கு. ராமன், லக்ஷ்மணன் மாரி 2 நாற்காலியும் ஒரே மாரி இருக்கு. இது எது வந்து நம்ம வச்சுக்கிறது? எது வந்து மாமா கிட்ட குடுக்குறது? அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு பசங்கள்லாம் பேசிக்கிறாங்க. கடைசியில 2மே ஒண்ணுதான். அப்புறம் ஒரு ஒரு நாற்காலி வந்து அப்பா வந்து அவங்க மாமா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாரு. ஆனா வந்து இவங்களுக்கெல்லாம் ஒரே நெனப்பு. என்னன்னா, நல்ல நாற்காலிய தான் நம்ம அப்பா மாமாட்ட குடுத்துட்டாங்களோ! அப்படின்னு சொல்லி பசங்களுக்கெல்லாம் இதே ஒரு நெனப்பு. அப்புறம் ஒரு வேள நாற்காலி வந்த உடனே பசங்க போய் உட்காந்து பார்க்குறது, தடவி பார்க்குறது, தூக்கி பார்க்குறது, அப்படியே அவங்க பசங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம். நம்ம வந்து நாற்காலி வந்து நம்ம செஞ்சது வந்து நம்ம வாங்குனதுக்கு நம்ம வீட்டுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு முதல்ல வந்துட்டு நம்ம உர தச்சு போட்டா, இன்னும் வந்து தூசிலாம் படாம இருக்கும். அப்படின்னு சொல்லி பசங்கக்குள்ள பேசிக்கிறாங்க. கொஞ்ச நாள்ல ஊர்ல உள்ளவங்க எல்லாருக்குமே தெரிய வருது. இந்த மாரி வந்து நாற்காலி வந்து இவங்க வீட்ல வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எல்லாம் ஒருத்தங்களா வந்து வந்து பார்க்குறாங்க எக்ஸிபிஷன் மாதிரி. இந்த நாற்காலி எப்படி இருக்கு? ஒருத்தவங்க தொட்டு பார்க்குறாங்க, ஒருத்தவங்க தூக்கி பார்க்குறாங்க. ஒருத்தங்கள அதுல வந்து இந்த சின்ன பசங்கலாம் வச்சு விளையாடுறாங்க. சுத்தி சுத்தி அத விளையாடுறாங்க, உட்காந்து பார்க்குறாங்க, தடவி பார்க்குறாங்க. இப்படியே போகுது. போகுது. இப்படியே ஒரு 1 மாசம் போகுது. போனோனே ஒரு ஒரு நாள் ராத்திரி ஒரு 2 மணி இருக்கும். அப்போ வந்து ஒருத்தர் வந்து கதவு தட்டுறாரு. இது மாரி "அ ஊர்ல முக்கிய பிரமுகர் வந்து இறந்துட்டாரு. அதுக்கு உங்க நாற்காலி தான் வேணும்." அப்படின்னோனே, சரி ஓகே குடுத்து அனுப்புறாங்க. அவங்க வீட்லயும் நாற்காலி வந்து கேட்கறாங்களேன்னு குடுத்து அனுப்புறாங்க. மறுநாள் வந்து இவங்க முக்கிய பிரமுகர்ன்றதுனால இவங்க எல்லாருமே வந்து அந்த இறந்த வீட்டுக்கு போறாங்க. அ போய் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு போம்போது, அங்க போய் பார்த்தா அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரே அதிர்ச்சி. என்னன்னா, அந்த இறந்து போனவர் வந்து அந்த நாற்காலியில உட்கார வச்சு மாலையெல்லாம் போட்டு உட்கார வச்சிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரே வருத்தம். என்னடா இது நம்ம வந்து புதுசா நாற்காலி நம்ம வீட்டுக்கு யூஸ்க்கு வாங்குனா, இவங்க வந்து இறந்து போனவர போய் உட்கார வச்சிருக்காங்களே! அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரே வருத்தம். ஒரே வருத்தப்பட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோனே அப்புறம் என்ன பண்றாங்க, சரி நம்ப அ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க சேர் வந்து குடுத்துடுறாங்க. நாற்காலி வந்து குடுத்தோனே, அவங்க வீட்ல வந்துட்டு இந்த நாற்காலி எப்படியாவது வந்து கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு, கொல்லைப்புறத்துல வச்சு அந்த வைக்கோல வச்சு தேய் தேய்ன்னு நல்லா நல்லா ஃபுல்லா கிளீன் பண்ணி ஒரு 10, 15 பக்கெட் தண்ணி எடுத்து ஊத்தி ஃபுல்லா கிளீன் பண்ணி வச்சுடுறாங்க. வச்சாலும் திருப்பி வந்து அவங்க வந்து ரொம்ப ஆ அம் உட்கார்றதுக்கே ரொம்ப பயப்படுறாங்க எல்லாருமே. ஏன்னா வந்து இறந்து போனவங்க உட்கார்ந்தது இல்லையா? அதனால உட்கார்றதுக்கே எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க.
எப்படிரா திருப்பி உட்கார்றது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே உட்காரல. அப்படியே போகுது, அப்படியே காலங்கள் போகுது. போனோடனே திருப்பி வந்து அவங்க ஒரு ஒரு விருந்தாடி வராரு. விருந்தாடி வந்து ஒரு தாத்தா வராரு. அவரு வந்து வந்து உட்காந்து பாக்குறாரு. வந்து அவரு வந்து ஆக்சுவலா கீழே தான் உட்கார போனாரு. கீழே உட்கார போனவரை வந்து ஜமக்காலத்துல உட்கார போனவரை இல்ல இல்ல நீங்க இதுலதான் உட்காந்து ஆகணும் ரொம்ப கம்பல் பண்ணி அந்த நாற்காலியில உட்கார வைக்கிறாங்க. அந்த தாத்தாவும் உட்காந்துட்டு போயிடுறாரு. அவருக்கு எதுவுமே ஆகல. உடனே இவங்களே டிசைட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, நம்ம எல்லாம் உட்காரலாம், பெரியவங்க எல்லாம் உட்காரலாம்னு சொல்லிட்டு பெரியவங்க எல்லாம் உட்காராங்க. ஆனா பிள்ளைங்க வந்து பயப்படுதுங்க. நான் உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இப்படியே போகுது. இன்னும் 1 மாசம் கழிச்சு மறுபடியும் ஒருத்தவங்க வந்து பக்கத்து வீட்டுல ஒரு பாட்டி இறந்துட்டாங்க, எனக்கு சேர் வேணும்னு சொல்லி வாங்கிட்டு போறாங்க. வாங்கிட்டு போனோடனே வீட்டுல எல்லாம் எல்லாரும் என்னடா இது எந்த நேரத்துல இந்த நாற்காலியை பண்ணோம் நமக்கு தெரியல, எப்ப பாரு வந்து இந்த இறந்த வீட்டுக்கே வாங்கிட்டு போறாங்களேன்னு அவங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரே கடுப்பு. எப்ப பாரு வந்து நம்மள்ட்ட வந்து நாற்காலி கேட்கறதே வேலையா போச்சு, அதுவும் இறந்ததுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி கடுப்பா ஆகுறாங்க. வந்து நாற்காலி கேட்கறவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி இவங்க வந்து இந்த துக்க நிகழ்ச்சிக்காக இவங்க எல்லாரும் வந்து ரொம்ப சோகமா ரொம்ப ரொம்ப இதுவா இருக்காங்க போல. ஆனா அவங்களுக்கு என்ன உண்மையில பிரச்சனை, நாற்காலி கொடுக்கறது அவங்களுக்கு பிடிக்கல. இப்படியே போகுது. இப்படி இதுக்கு வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. பேசினோன்னா அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வராங்க. மறுபடியும் பசங்க மறுபடியும் உட்காரத்துக்கு பயப்படுறாங்க. இப்படியே போகுது. இப்படியே போகணும். மறுபடியும் 1 மாசம் மறுபடியும் பக்கத்து வீட்டு பசங்க வந்து விளையாடுது. அப்போ ஒரு குழந்தைய வந்து ஒரு கை குழந்தைய வந்து அவங்க அம்மா, அப்பா வந்து உட்கார வைக்கிறாங்க. சேர்ல உட்கார வச்சோனே, அ பசங்களுக்கெல்லாம் பயம் போயிடுது. அதனால பசங்க மறுபடியும் உட்கார ஆரம்பிச்சுடுறாங்க. பயமே இல்லாம இப்படியே போகுது. இப்படியே போனோனே, அ பெத்தண்ணா வந்து அதான் பெரிய அண்ணா. அவங்க அம்மா வந்து அவங்க தாய் மாமாவுக்கு ஒரு செய்தி சொல்லி அனுப்புறாங்க. "இத போய் மாமாட்ட போய் சொல்லிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவன் போறான். போனோனே அவங்க மாமா வந்து வீட்டு வாசல்ல அந்த நாற்காலியில உட்காந்துருக்காரு. நாற்காலியில உட்காந்துட்டு வெத்தல பாக்கு போடலான்னு சொல்லி அப்பதான் அந்த அந்த செல்லன் டப்பா இருக்குல்ல, அத எடுத்து வெத்தல, பாக்கு, சுண்ணாம்பு எல்லாத்தையும் அப்பதான் வரிசலா எடுத்து வச்சுட்டு இருக்காரு. எடுத்து வச்சுட்டு போடுறதுக்காக பாக்குறாரு. அப்பதான் பெத்தண்ணா போறான். அவங்க மாமா வந்து, "வாடா மாப்பிள, என்ன நீ வெத்தல பாக்கு போடுறியா?" அப்படின்னு கேட்கிறாரு. "இல்ல மாமா எனக்கு வேண்டாம்" அப்படின்னு சொன்னோனே, "அந்த நாற்காலி உங்களுக்கு பிடிச்சிருக்கா?" அப்படின்னு கேட்டோனே, "எனக்கு நாற்காலி பிடிச்சிருக்கு. நான் மட்டும் தான் இதுல உட்கார்றேன். வேற யாரையும் நான் உட்கார விடுறதில்ல. நான் தான் தொடச்சு வச்சுக்கிறேன். வந்து நான் தான் பொறுமையா எடுத்து வைக்கிறேன். பத்திரமா பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அவங்க மாமா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே அவன் அப்படியே பார்க்குறான். அப்படியே வீடெல்லாம் சுத்தி பார்க்கும்போது, அவங்க வீட்ல வந்து ஒரு டார்ச் லைட் இருக்கு. அந்த டார்ச் லைட் பார்த்தோம்னா, ரொம்ப புத்தம் புதுசா இருக்கு. ஆனா அது வாங்குறது 10 வருஷத்துக்கு முன்னாடி. நம்மளும் நம்ம மாமாவும் ஒண்ணா தானே அந்த டார்ச் லைட் வாங்குனோம். நம்ம வீட்ல வந்து ரொம்ப ஒடுக்குழுந்து, ரொம்ப பரிதாப நிலைமைக்கு அந்த டார்ச் லைட் இருக்கு. அது யூஸே பண்ண முடியாத லெவலுக்கு இருக்கு. ஆனா மாமா வந்து இன்னமும் புதுசாவே வச்சிருக்காங்க. மாமா வீடு எப்பவுமே புதுசாவும், ரொம்ப சுத்தமாவும் இருக்கும். அவங்க வந்து அவரு வச்சிருக்கிற ஒரு சுண்ணாம்பு டப்பா, அதுவே வந்து அவ்ளோ சுத்தமா இருக்குமாமா. எந்த ஒரு கறையெல்லாம் இல்லாம, எதுவுமே வீடெல்லாம் அவ்ளோ சுத்தமா வச்சிருப்பாங்களாமா, அந்த மாமா. இவங்க பார்த்துட்டு, இவன் போயிடுறான். அந்த செய்திய சொல்லிட்டு, அப்படியே வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தோனே, அன்னைக்கு நைட்டு வந்து மறுபடியும் கதவ தட்டி, "எனக்கு வந்து இறந்த வீட்டுக்கு வந்து ஒரு நாற்காலி வேணும்" அப்படின்னு கேட்டோனே, உடனே வந்து பெத்தண்ணாவும், அவங்க தம்பியும் பேசிக்கிறாங்க. "வெயிட் பண்ணு, நான் போய் அவங்கள்ட்ட பேசிட்டு வரேன்னு" சொல்லிட்டு, "எங்க மாமா கிட்ட ஒரு சேர் இருக்கு, நாற்காலி இருக்கு. நீங்க போயி எங்க மாமா கிட்ட கேளுங்க. அவங்க தரலன்னா, நான் தரேன்" அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுர்றான். சரி அவரும் வந்து மாமா வீட்ல போயி சேர நாற்காலி வாங்கிக்கிறாரு. அவங்க கேட்டோனே, அவங்க மாமா குடுத்துடுறாங்க நாற்காலிய. குடுத்தோனே இப்படி அதுக்கப்புறம் இவங்கள வந்து யாருமே கேட்கறதே இல்ல. இறந்த வீட்ல வந்து இறந்த வீட்லேருந்து வந்து யாருமே நாற்காலிய கேட்கறதே கிடையாது. இவங்களும் வந்து சரி யாரும் கேட்கறது இல்லையேன்னு சொல்லிட்டு பிள்ளைங்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து அவங்க பெத்தனோட தம்பி, அவன்கிட்ட வந்து அவங்க அம்மா வந்து மறுபடியும் மாமா வீட்டுக்கு அனுப்புறாங்க. மாமா வீட்டுக்கெல்லாம் அனுப்பும்போது அவங்க சொல்றாரு, மாமா வந்து மாமா வீட்டு வாசல்ல உட்காந்து கீழ உட்கார்ந்துருக்கிறாரு. "என்ன மாமா எங்க சேர காணோம்?" அப்படின்னு சொல்லி நாற்காலிய காணோம்னு கேட்கும்போது, நாற்காலியா? அது இருந்துச்சு. ஆனா வந்து, நான் அந்த துக்க நிகழ்ச்சிக்கெல்லாம் பயன்படுத்திக்கங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த நாற்காலியே குடுத்துட்டேன். அப்டின்னோன, அதுக்கும் ஒண்ணு வேணும்ல. அதனால நான் குடுத்துட்டேன் அப்டின்னு சொல்லி அந்த தம்பி சொல்றான். தம்பி சொன்னோனே சாரி மாமா சொன்னோனே, உடனே தம்பி வந்து ஒரே அ பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. பரவால்ல, மாமா வந்து குடுத்துட்டாரு அந்த நாற்காலிய. நம்ம நாற்காலி இனிமேல் யாருமே கேட்க மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த தம்பிக்கு. சரி இத எப்படியாவது இந்த பெத்தனா கிட்ட சொல்லிரணும்.
அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாயி ஓடுறான். பயங்கரமா வேகமா ஓடும்போது கொஞ்ச நேரத்துல வந்து அவனோட ஓட்டத்தோட வேகம் குறையுது. ரொம்ப கம்மியா ரொம்ப பொறுமையா ஓடுறான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவன் அப்படியே பொறுமையா நடக்க ஆரம்பிச்சிடுறான். ஏன்னா அப்படியே நடக்க ஆரம்பிச்சோன்னே இவனுக்கு வந்து அதோட கதை முடியுது. ஆக்சுவலா ஏன் ஓடுனான் அப்படின்னா, அவன் வந்து பயங்கர சந்தோஷம். ஏன்னா இனிமேல் நம்ம நாற்காலி யாரையும் கேட்க போறதில்ல. ஆ நம்ப அ நம்ம நம்ம வீட்டு நாற்காலிய வந்து நம்ம எப்போதுமே நம்ம வீட்லயே வச்சுக்கலாம். யாருக்கும் குடுக்கணுன்ற அவசியம் இல்ல. மாமாவோட நாற்காலி அதுக்கே குடுத்துட்டாங்களேன்னு சொல்லி, இத எப்படியாவது பெத்தனாட்ட சொல்லலாம், சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். அப்புறம் மறுபடியும் நெனைக்கும்போது என்ன நெனைக்கிறான்னா, மாமா வந்து மாமா வந்து நம்ம இவ்வளோ நாள் ரொம்ப ஆ கஞ்ச பிசுனாரின்னு ரொம்ப மாமாவ பார்த்தாலே நமக்கு வெறுப்பு வரும். ஆனா வந்து மாமாக்குள்ளேயும் ஒரு நல்ல மனசு இருக்கு. இந்த நாற்காலிய அதுக்கே உபயோகப்படுத்திக்கங்கன்னு சொல்லிட்டாங்களே! இதுவே வந்து ரொம்ப பெரிய மனசு மாமாவுக்கு. அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டு, அப்புறம் நெனைக்கிறான். நம்ம வந்து 2 நாற்காலி பண்ணோம். சேர்ந்து பண்ணோம். ஒரு நாற்காலி தான் இப்ப நம்ம பார்க்க முடியும். இன்னொரு நாற்காலி நம்ம பார்க்க முடியாது. அ அப்படின்னு சொல்லி மாமாவ நெனச்சு வருத்தப்படுறான். மாமாவுக்குன்னு குடுத்தது, ஆனா மாமா யார்ட்டயோ குடுத்துட்டாங்களே! அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான். அவ்வளோதான் கதை. தண்ணி கொஞ்சம் உதயா நம்ம வாசக வட்டத்தோட நோக்கமே இதுதான். நல்லா வாசிக்கிறவங்கள மேலும் மேலும் வாசிக்க வைக்கிறத விட வாசிப்பு பழக்கம் இல்லாதவங்களுக்கு வாசிப்பு பழக்கத்தை உண்டாக்குறது நம்மளோட தலைய கடமையா இருந்தது, குறிக்கோளா இருந்தது. அந்த குறிக்கோளை நம்ம ஓரளவு வெற்றியும் பெற்றிருக்கோம்ன்றதுக்கு உதயா தன்னோட 2வது உதவி. இலக்கியத்தை தொடர்ந்து வாசிக்கிறோம். இலக்கியத்தை தொடர்ந்து வாசிக்கிறவங்களுக்கு இலக்கியங்களை அவங்க தரம் பிரிச்சுப்பாங்க. இல்லைன்னா படிக்கிறதுக்கு எளிதானது, படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமானதுன்னு அவங்க பிரிச்சுப்பாங்க. அதில் வந்து சுஜாதாவையும் மற்ற நாவலாசிரியர்களை ஆரம்ப கட்ட வாசிப்பாளர்கள் ரசித்து படிக்கிறது எளிதாக இருக்கும். இந்த கதை அப்படின்றது கி ராஜநாராயணன். கி ராஜநாராயணன் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியலனாலும் இவர் வந்து அந்த இலக்கிய உலகத்துல கரிசல் காட்டு ராஜா அப்படின்ற ஒரு பட்ட பேரோட இருக்க ஒரு எழுத்தாளர். கோவில்பட்டி சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். அந்த மண் வாசனையோட அவரோட எழுத்துக்கள் இருக்கும். கி ராஜநாராயணன் வந்து இலக்கியத்துல பெரிதும் போற்றப்பட்ட ஒரு எழுத்தாளர். இன்னைக்கு வந்து உதயா வந்து சுஜாதா அந்த ஒரு ஸ்டைல்ல இருந்து அடுத்த ஜானர் அப்படியே ஸ்விஃப்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க. இதுல எதுவுமே நேரடியா சொல்லவே மாட்டார் கி ராஜநாராயணன்லாம். நாமளா புரிஞ்சு அந்த கதாபாத்திரத்தோட ஒன்றி நம்மளோட வாழ்க்கையை அதுல எடுத்துன்னு வரணும். அப்படிப்பட்ட ஒரு கதையை இன்னைக்கு நாற்காலி அப்படின்ற பிரமாதமான கதையை அவங்க எடுத்திருக்காங்க. இந்த நாற்காலி கதையை வந்து அவங்க ரொம்ப அழகா இறுதியா சொன்னது இன்னும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்பவுமே வந்து மனிதர்களை பார்க்கறதும் நாம உயிரில்லாத பொருளுக்கு கொடுக்குற மதிப்பும் மற்றவர்கள் மனிதர்களை நம்ம வந்து எப்படி எளிதா நம்ம எடை போட்டுடுறோம் அப்படின்றதும் சமுதாயம் எப்படி இருந்திருக்கு அப்ப. இப்ப சமுதாயத்துல ஒரு சாவு அப்படின்னா நாற்காலின்றதே ஒரு ஆடம்பரமான ஒரு பொருள். அந்த ஆடம்பரமான பொருள் ஒருத்தர் வச்சுருக்கிறது அவங்களுக்கான ஒரு பொருள் கிடையாது, அந்த ஊருக்கான பொருள். தொலைபேசி எப்படி இருந்ததோ ஒரு காலத்துல அப்படிதான். அந்த நாற்காலி பல சாவுகளுக்கு பயன்படுது. அப்ப குறுகிய எண்ணம் கொண்ட ஒரு மனிதன் எப்படி யோசிக்கிறான். ஆல்ரெடி ஒருத்தரை பத்தி அவன் ஒரு கருத்து வச்சிருக்கான். இவர் ரொம்ப கஞ்ச பேசினாரு, வெற்றையோட நரம்பை கிள்ளி கூட கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறாரு. எல்லாமே டார்ச் லைட் அவங்க வீட்டுல வந்து 10 வருஷம் வாங்கின டார்ச் லைட் அப்படியே புத்தம் புதுசா இருக்கு. என் வீட்டுல நசுங்கி மஞ்சள் கலரா மாறி இருக்கு. அப்போ இவர் ரொம்ப வந்து கஞ்ச பிசினாரி அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்க பசங்க அவர்கிட்ட போய் நாற்காலியை பத்தி ரொம்ப சந்தோஷமா போறான். நாற்காலியை பத்தி கேட்கறான். நாற்காலி எங்க மாமானா சாவு வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்கன்னா, அப்பா தப்பிச்சண்டா, இனிமேல் நம்ம வீட்டு நாற்காலி நம்ம வாங்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது அந்த மாமா அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு. அந்த வார்த்தை தான் அவனை பலாருன்னு ஒரு அறைய விடுது. என்ன அப்படின்னா, அதுக்கும் ஒண்ணு வேணும்ல. அதாவது எங்கேயாவது ஒரு டெத்து நடந்தா அதுக்கு ஒரு நாற்காலி வேணும்ல, அந்த நாற்காலி இந்த நாற்காலியா இருக்கட்டுமே கொடுத்துட்டேன் அப்படின்றார். அப்பதான் அவனுக்கு வந்து அவரோட மனிதர்கள் மேல இருக்க மாற்றம் தெரியுது, பெருந்தன்மை புரியுது. மனிதர்களை நம்ம தினசரி வாழ்க்கையில பாக்கிறத வச்சு எடை போடக்கூடாது, அவங்களுக்குள்ள பெருந்தன்மை வேற விதத்துல இருக்கும் அப்படின்றது. அதுலதான் அவன் வேகமா ஓடி வர்றான். ஓடி வரும்போதே அவன் சிந்திக்கிறான், நாம எவ்வளவு அல்பியா இருந்திருக்கோம், மாமா எவ்வளவு பெருந்தன்மையா இருந்திருக்காரு. அதுதான் அவனோட ஓட்டத்தை வந்து தடுத்து நிறுத்திருக்கும். அதை ரொம்ப அழகா உதயா வந்து இன்னைக்கு விவரிச்சிருக்காங்க. நிச்சயமா இது நம்மளோட வாசகர் வட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். ஏன்னா உதயா தொடர்ந்து இதுக்கு முன்னாடி வாசிப்பு பழக்கம் இல்லாதவங்க இன்னைக்கு நம்ம கேட்கிறோம் இந்த மாதிரி நீங்க இன்னைக்கு வாரம் எடுக்கிறீங்களா அப்படின்னா, ஒரு கதையை எடுத்துன்னு வந்து ராஜநாராயணன் மாதிரி ஒரு கதையை எடுத்துன்னு வந்து படிச்சுட்டு நமக்கு சொல்றாங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி. வாழ்த்துக்கள் உதயா.
இது பத்தி உங்களோட பார்வைகள் ஏதாவது இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து ஒருவேளை தொடர்ந்து இதெல்லாம் பார்த்து நிற்கோங்கன்னா நீங்க பார்த்து இருக்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் லெவல் ஸ்டோரி டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பாக்குறது ஒன்றா இருக்கும். இங்க நாம வாசிப்பு பழக்கம் இல்லாதவங்களுக்கு வாசிப்பு உண்டாக்குறோம். அந்த அளவில் உங்களோட ஒப்பீடை வச்சு உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா தாராளமா சொல்லுங்க. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சார்? ரொம்ப நல்லா இருந்தது. I can relate to that because 1953 I can relate to that story. Because those days not many furniture was there in the house. வேற யாராவது? இது சராசரி நம்மளோட வாழ்க்கையில எல்லாரும் வாழ்க்கையில இருந்திருக்கும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எங்க வீட்டுல முதல்ல பீரோ வாங்குறாங்க. அந்த பீரோ ஒரு எங்க ஊர் ஒரு கிராமம், அதுக்கு மேல ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல தான் வரணும். அந்த ஊர்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டருங்க. 30 கிலோமீட்டர் ரொம்ப பெரிய பயணம் அப்பவே. அப்போ எங்க வீட்டுல இன்னைக்கு பீரோ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்ததுமே எனக்குலாம் வந்து பயங்கர சந்தோஷம். இப்போ அந்த பீரோ எப்போ வரும் அப்படின்ற டெலிஃபோன் கிடையாது. இன்னைக்கு அவர் அனுப்புறாருன்ற வாய் வார்த்தை தான். அப்போ மனிதர்கள் ரொம்ப நாணயமா இருந்தோம். அதனால நம்ம யாரையும் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. இன்னைக்கு அனுப்புறாரு அப்படின்ற தகவல் மட்டும்தான் நமக்கு. இப்ப அந்த பீரோ வரப்போகுது. எங்களுக்கு காலையில இருந்தே எங்களுக்குலாம் பயங்கர சந்தோஷம். அந்த பீரோ வந்தா எங்க வைக்க போறோம், ஏன்னா வாழ்க்கையில பீரோ ஆவலா காத்து நிற்கும். இப்ப அந்த பீரோ எப்போ வரும் அப்படின்ற தகவல் எப்படி தெரியும் அப்படின்னா கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறேன். நான் என்ன பண்றேன், ஊரோட ஆரம்பத்துல ஒரு நூலகம் இருக்கும், லைப்ரரி. அந்த லைப்ரரி கிட்ட போய் நின்னுக்கிறேன். ஏதாவது வாகனம் வருது அப்படின்னா அந்த வாகனத்தை கைமறிச்சு, அண்ணா எதுனா பீரோ வந்து நிற்கா வண்டியில அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி வருதுன்னா சைக்கிள் ரிக்ஷா மெரிச்சின்னு வர்றாரு, அதுக்கு மேலே வச்சு கட்டியாச்சு. ஒரு வண்டிக்காரர் சொல்றாரு, சித்தாமூர், அதாவது ஒரு ஊரு, அது வந்து ஒரு 16 கிலோமீட்டர் தள்ளி, அந்த ஊர்கிட்ட ஒருத்தர் தள்ளின்னு வந்துன்னு இருக்காரு. அவ்வளவுதான். அந்த பீரோ வந்த சந்தோஷம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச அந்த பீரோ வந்து வீட்டுக்கு வந்து ஒரு 35 வருஷம் இருக்கும். இப்ப சமீபத்துல எங்க அக்கா கிட்ட சொன்னேன், அது வந்து இடத்த அடைச்சுன்னு இருக்கு, யாருக்கா கொடுத்துருக்கா அப்படின்னு சொன்னேன். இல்ல முதல்ல வந்த பீரோ அது அப்படின்னு சொல்லி அதை ரிப்பேர் பண்ணி பெயிண்ட் பண்ணி அதை வச்சிருக்காங்க. இப்ப அந்த பீரோன்றது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். ஆனா அது அந்த காலத்துல எங்களுக்கு அவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா டிவியில பெட்டி போட்டு லாக் பண்ணி அதுக்கு மேல வந்து பொம்மைகளை வச்சு நம்ம பார்த்துருந்த காலம் அது. ஸோ ஒரு பொருளுமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான அந்த, ஏன்னா அதனோட அவசியம் நமக்கு தெரியும், எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பொருள் கிடைச்சிருக்குன்றது தெரியும். ஒருவேளை இந்த காலத்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எல்லாத்தையுமே எளிதா கொடுத்துடுறோமோ, அதனால அவங்களுக்கு அதுல நமக்கு இவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்களேன். ஒரு சாதாரண பீரோ வீட்டுக்கு வந்ததுல எனக்கு இவ்வளவு சொல்றதுக்கு விஷயங்கள் இருக்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு இதெல்லாம் நம்ம கொடுக்க தவறிடுறோமோ. அப்ப சில நேரங்களில் நம்ம குழந்தைகளே வந்து அந்த பொருளுக்காக அவங்க வந்து எதிர்பார்த்து அந்த பொருள் காத்திருந்து அந்த பொருள் அவங்க கிடைக்கும் போது அதனோட வேல்யூ அதிகமாகுமோ, அதை நம்ம செய்ய தவறுறோமோ அப்படின்னு சில கேள்விகள் எனக்குள்ளேயும் உண்டு. குழந்தைங்களுக்கு நம்ம அப்படி செய்யறோமோ அப்படின்னு நீங்க தாராளமா சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது இன்னும் ஏதாவது இருந்ததுன்னா கருத்து வேற. காலத்தில் நாங்களாம் எப்படி இருந்தோம் தெரியுமா அப்படின்னா, போர் அடிக்குதுப்பா அப்படின்பா. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வீட்டில் வந்து டெலிஃபோன்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் பொங்கல்லாம் வந்ததுன்னா பொங்கல் வாழ்த்துன்னா ஒன்று இருந்தது. அப்படிலாம் சொன்னால் அவளுக்கு புதுசாக இருக்கும், சில நேரம் போர் அடிக்கும். எனக்கும் அந்த மாதிரி அந்த காலத்தில் எங்கள் அப்பா சொல்லும்போது சில விஷயங்கள்லாம் போர் அடிச்சுது. ஆனால் இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் படிக்கும்போது அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ தூரம் மிஸ் பண்ணுறோம். இப்போ இருக்கிற இந்த இன்டர்நெட் வேர்ல்டில் வந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோம். ஒரு டச்சே இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது. இது வந்து அருமையான ஸ்டோரி. ஆக்சுவலாக ஒரு பீரியட் மூவி மாரி ஒரு கைண்ட் ஆஃப் ரெஃப்ரெஷிங் ஸ்டோரி. 3ல அவங்க யோசிக்கிறப்போ அவங்க அப்பா வந்து, இல்லை நகரத்தில் வேணாம், நம்ம தச்சனை வச்சு பண்ணலாம், செல்ஃப் மேட், அதாவது ஒரு ஆளை வச்சு பண்ணுறதோட குவாலிட்டிக்கும் ஒரு சிட்டியில் போயிட்டு சும்மா மேனுஃபேக்சர் மேட் இது இண்டஸ்ட்ரியல் மேட் இதுக்கும் குவாலிட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் அப்பத்துலேருந்து பார்த்துருக்காங்க. அது மட்டும் எனக்கு டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா அப்படி தான் இருக்காரு. இப்போ கூட அவர் சென்னையில் 30 வருஷம் இல்லை 45 வருஷமாக இருக்கார் சென்னையில். இப்போ கூட அவருக்கு உடம்பு சரியில்லைனா கூட ஆந்திரா பார்டரில் போயிட்டு சென்னையில் இல்லாத டாக்டரா உனக்கு ஆந்திராவில் கிடைக்கிறாங்க, ஆனால் அங்கே இல்லைடா சென்னை டாக்டர் ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லார். எனக்கு டக்குன்னு அது ஒரு செகண்டு எங்கள் அப்பாவை ஞாபகப்படுத்திச்சு. தேங்க்யூ ஃபார் அப்படின்னு சொன்னீங்க. பட் ஆனால் கதை சொல்றது வந்து எல்லாத்தையும் மிஞ்சின மாதிரி இருந்தது. அப்படியே சரளமா பேசுற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது சொன்ன விதம். கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது நீங்க சொன்னது. ஸ்டைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசில் அப்படியே விசுவலைஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி ஒரு நல்லா நிறுத்தி நிதானமாக
மாடுலேஷனோட நல்லா சொன்னாங்க. ராஜநாராயண் வந்து எங்கள் ஊர் பக்கம் கோவில்பட்டி தான், எடசேவல் அவரோட ஊர். அந்த கரிசல் மண்ணோட வாசம் அவரோட எழுத்துல நல்லாவே தெரியும். அந்த காலத்துலலாம் அந்த 50s 60ஸ்லலாம் ஒரு வீட்டில் ஒரு சாவு வந்துருச்சு இறந்துட்டாங்கன்னா அந்த உரல்ல தான் சாட்சி வைப்பாங்க. சாட்சி வச்சு மாலையெல்லாம் போட்டு அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ அந்த நாற்காலியெல்லாம் வந்த பிறகு எல்லா வீட்லேயும்